ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு சர்வைவ். இது 2024 ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்களேன். இது வரைக்கும் எவ்வளவோ சர்வைவல் த்ரில்லர் படத்தை பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதாவது படதுருவமும் தென்துருவமும் இருந்த இடத்தை விட்டு அப்படியே நேரெதிரா மாறினா என்ன நடக்கும்? என்ன ஒன்லைனரை கேட்கும் போதே சுவாரஸ்யமா இருக்கா? வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல கரீபியன் சீயை காட்டுறாங்க. அந்த கடலுக்குள்ள ஆழ்கடலை காட்டுறாங்க. இந்த அழகான கடலுக்குள்ள நிசுப்தமான பல ஆபத்தான உயிரினங்கள் வாழ்ந்தாலும் அதாவது இடத்துல சர்வே பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இங்க பவழப்பாறைகள்ல இருந்து பாசில இருந்து குட்டி குட்டி மீன்கள்ல இருந்து பெரிய பெரிய திமிங்கலம் வரைக்கும் சுதந்திரமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அமைதியான கடல் திடுதிப்புன்னு கொந்தளிச்சா எப்படி இருக்கும்? அப்படி லைட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தெரியுது. அங்க இருக்க மீன்கள்ல இருந்து ஜெல்லி ஃபிஷ் வரைக்கும் நீந்தறதுக்கு திணற மாதிரி திணறிட்டு இருக்குங்க. அப்படியே கடலையும் நமக்கு காட்டுறாங்க. அந்த சர்ஃபேஸே அப்படியே குலுங்குன மாதிரி இருக்குங்க. அந்த சர்ஃபேஸ்ல ஒரு போட் மிதந்துட்டு இருக்கு. அந்த போட்டுக்குள்ள அழகான ஒரு குடும்பம், அப்பா அம்மா 2 பசங்க. டாமோட ஃபேமிலி வருஷம் இதே மாதிரி வெக்கேஷனுக்கு வர்றது வழக்கம் போல இருக்கு. சோ இந்த தடவை அவங்க வெக்கேஷனுக்கு வந்து டாம் தன்னோட மகனான பென்னுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல டாமோட வைஃபான ஜூலியா ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு மேல் கரைக்கு வரா. கேசி அங்க பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா ஹெட்போன்ல. அவகிட்ட ஒரு ஆப்பிள கொடுத்துட்டு அவ பாட்டுல தொபக்கடின்னு தண்ணியில குதிப்பாளா. அவ்வளவுதாங்க, அவளுக்கு நல்ல ஸ்விம்மிங் தெரியும் போல இருக்கு. ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு தண்ணியிலே மிதந்தபடி சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்வு ஃபீல் ஆக என்ன ஏதுன்னு தண்ணிக்குள்ள தடவி பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல. திரும்பவும் அவங்க சன்பாத் எடுக்கும் போது திரும்பவும் டிஸ்டர்பன்ஸ். என்ன ஏதுன்னு தண்ணிக்குள்ள செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த ஒரு ஆபத்தான மீன்களும் அவங்க பக்கத்துல மிதக்கல. சோ அப்படியே போட்டை பாக்குறாங்க. போட் ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி இருக்கு. எப்படி நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம்? ஏதோ ஆத்து தண்ணியில படுத்துட்டு இருக்கும் போது அது அப்படியே இழுத்துட்டு போகும் இல்லையா? அது மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க அங்க இருந்து ஸ்விம் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. வராங்க அவங்களால ஸ்விம் பண்ணவே முடியல. இது ஒரு எதிர்நீச்சல் மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சோ நம்ம இதுக்கு மேல பொழைக்க மாட்டோம் அப்படின்னு பேனிக் ஆனவங்க அங்க இருந்து பயங்கரமா கூச்சல் போட்டு கத்துறாங்க. அவங்க கத்துற சவுண்ட இங்க கேசி பாட்டு கேட்டுட்டு இருந்தா இல்லையா, அவளுக்கு கேட்கல. அந்த போட்டுக்கு அப்படியே பிசைட்ல அப்பாவும் பையனும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்பாவுக்கு லைட்டா ஏதோ ஒரு குரல் கேக்குற மாதிரி இருக்க. அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அமைதியாடுறா அப்படின்னு போட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அவர் ஃபீல் பண்ண மாதிரி ஒய்ஃபை காணோம். சோ அவதான் எங்கேயோ மிஸ் ஆயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணவரு மேல வந்து பாக்குறாரு. கேசி மட்டும் தான் இருக்கா. நல்லா நோட் பண்ணி பார்த்தா கடலுக்குள்ள பொண்டாட்டி தத்தளிச்சிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. டக்குன்னு கேசிய கூப்பிட்டு பாக்குறாரு. அவர் கூப்பிடுறதும் அவளோட காதுல விழல. மேல வந்து திரும்பவும் கூப்பிட்டு அங்க பாரு உங்க அம்மா தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு அவளும் ஓடி வந்துடுறா. 2 பேரும் போட்டை கண்ட்ரோல் பண்ணி இங்க பாரு நான் ஓட்டிட்டு போறேன். பாதி தூரத்துல இப்படிதான் நீ இதை ஹேண்டில் பண்ணணும். சோ நான் குதிச்சு உங்க அம்மாவை காப்பாத்திடுறேன். எப்படியாவது வந்து கை கொடுத்து எங்களை காப்பாத்திடு அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் சொல்லிட்டு அவரும் கடலுக்குள்ள குதிக்கிறாரு. இவரு ப்ரொஃபஷனலா இவரு ஒரு டைவர். சோ எந்த ஒரு ஸ்விம் சூட்டும் இல்லாம கண்ணுக்கு காகல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு டக்குன்னு கடலுக்குள்ள குதிச்சு ஒய்ஃப் கிட்ட போறாரு. ஒய்ஃபோ பயங்கர பேனிக் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஏண்டி நீ நல்லா ஸ்விம் பண்ணுவே, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா என்னன்னு தெரியல, முதல்ல என்ன கரைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவரு எதுவும் பேசாம அவளை காப்பாத்தி போட்டு கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாரு. போட்டு கிட்ட வந்த உடனே கேசியும் கை கொடுத்து காப்பாத்திடுறா. அடுத்து என்னாச்சு பொறுமையா சொல்லு அப்படின்னு ஆசுவாசப்படுத்தி கேட்ட உடனே என்னன்னே தெரியலங்க, கடலுக்குள்ள எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படி இதுவரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இந்த வெயில் டைம்ல நீ போய் சன்பாத் எடுக்கலாமா? ஏதாவது உடம்புக்குள்ள மாற்றங்கள் இருக்கலாம். இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா ஒரு விஷயத்த மட்டும் கவனிங்க. நம்ம இங்க தனியா வந்திருக்கோம். சோ யாருக்கு ஸ்விம் பண்ணணும்னு தோணினாலும் இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு தான் ஸ்விம் பண்ண போகணும். நீ அதை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஜூலியாவை பார்க்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ குளிக்க போறா. அடுத்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ அந்த அளவுக்கு இன்னும் அவங்களுக்குள்ள பாசம் இருந்துட்டே இருக்கு. சோ அத பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு டாம் இதே உத்து பாக்குற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது, பென்னோட பர்த்டே போல இருக்கு. சோ அதுக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணி அன்னைக்கு நைட் சரியான பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாங்க. ஆளுக்கு ஒரு கிஃப்டையும் பிரசன்ட் பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்பாவோ லேப்டாப், அக்கா கேசியோ ஒரு பேய் மாஸ்க், அம்மா ஒரு அழகான பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க. சோ எல்லாரும் பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிட்டு ஒரு போட்டோவையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியான மூமெண்ட்ல இருக்கும்போது அந்த சமயத்துல கேசியோட லவ்வரான ஆடம் கால் பண்றான். சோ எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு அங்க இருக்கவங்களும் ஆடம் கிட்ட நல்லா பேசுறாங்க. அவளோட லேப்டாப் எடுத்துக்கிட்டு தனியா போய் உட்காந்துட்டு இருக்கா. சோ அப்ப ஆடம் கிட்ட பேசும்போது ஆடம் இப்ப நிலப்பரப்புல இருக்கான், அதாவது பூமியில இருக்கா, இவங்க கடல்ல இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேரும் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும் போதே இவ கவனிக்கிறா, என்னடா உனக்கு பின்னாடி பயங்கரமான மின்னல்லாம் இருக்கு, இது மாதிரி மின்னல நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொன்னா, ஆமாமா இங்க பாக்குறதுக்கே பிளசண்டா நிறைய மின்னல்லாம் அடிச்சிட்டு இருக்கு, என்ன எதுனே தெரியல, ஆனா கூலா இருக்கு, நல்ல காத்தடிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் போது சிக்னல்லாம் பயங்கரமா பிரேக் ஆகுது. இவ பாத்துக்கிட்டே இருக்கா. வானத்துல இருந்து பெரிய பெரிய மின்னல், ஏதோ எரிக்கல்கள் எல்லாம் கீழே விழுந்தா எப்படி
இருக்கும், அது மாதிரி இருக்குங்க. டக்குன்னு சிக்னலும் கட் ஆயிடுது. என்ன ஆச்சுன்னே தெரியல. சிக்னல் கட் ஆச்சு அப்படின்னு இவளும் ட்ரை பண்ணி பாக்குறா. அதுலயே அவ சோகமாறா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா லேப்டாப் எடுத்துட்டு திரும்பவும் வந்து என்னன்னே தெரியலப்பா, சிக்னல் கட் ஆயிடுச்சு, நமக்கு சிக்னல் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேட்ட உடனே அந்த சமயத்துல பென்னோ வெளியில வரான். வெளியில வந்துட்டு மேல போய் லைட் எல்லாம் கடலுக்குள்ள அடிச்சு பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா புசு புசுன்னு காத்து வர மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு நமக்கு அப்படியே லாங் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. அங்க ஒரே திமிங்கலமா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த திமிங்கலம் எல்லாம் எங்க போகுதுன்னு இவங்களுக்கு புரியவே இல்ல. என்ன எல்லா திமிங்கலமும் படையெடுத்து அப்படி போயிட்டு இருக்கே, என்னாச்சு ஏதாச்சு நான் போய் கடலுக்குள்ள பாத்துட்டு வரேன்ட்டு டக்குன்னு டாம் கண்ணுக்கு கோகல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுல தண்ணிக்குள்ள டைவ் அடிக்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான கீரலோட மேல நீந்தி வந்தோன்னா மேல இருக்கவங்கள பேனிக் ஆகி அவனை காப்பாத்தி மேல தூக்கிடுறாங்க. மேல தூக்கி அவனோட ஷோல்டர்ல பார்த்தா பயங்கரமான வெட்டுக்காயம். என்ன வந்து அவனை வெட்டுச்சுன்னே தெரியல. சோ அதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கும் போது ஃபேமிலியே கூட உட்காந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல கேசி வெளியில வந்து ஏதாவது சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு போட்டு மேல ஏறி போனை வச்சுட்டு ட்ரை பண்ணவ டக்குன்னு உள்ள வருவா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பென்னோ அந்த பேய் மாஸ்க போட்டு அவளை பயமுத்திரா. இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. டாம் மட்டும் எதையோ ஃபீல் பண்ணவரு என்னவோ தெரியல, எதுவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டை அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. என்ஜின் ப்ராப்ளம், என்னடா அது என்ஜின் ப்ராப்ளம் இந்த நேரத்துல எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கண்ட்ரோல் சென்டருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு அங்க ட்ரை பண்ணா அங்க சுத்தமா சிக்னலே இல்ல. என்ன ஏதுன்னு எல்லாரும் போட்டு விட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து இந்த எரிக்கல்லாம் விழுந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி விழுதுங்க. அதை பார்த்துட்டு என்னது இது திடீர்னு இப்படி விழுகுதே, சில சமயத்துல கடல்ல விழுறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவங்க எதுக்கும் இங்க இருக்க வேணாம், எப்படியாவது போட்டை ஸ்டார்ட் பண்ணி வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு போட்டை என்னென்னவோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணா அதுவும் கொஞ்ச நேரத்துல புகை விட ஆரம்பிச்சிருச்சு. அதை கவனிக்காம இந்த எரிக்கல்லையே பாத்துட்டு இருக்காங்க. அது திரும்ப திரும்ப விழுந்துட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகள்லாம் அப்படியே கொளுத்தி விட்டு வானத்துல இருந்து யாராவது போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி பயங்கர ஃபோர்ஸோட வந்துட்டு இருக்கு. அதை டாம் கவனிச்சுட்டு இல்ல இல்ல நம்ம படகு வச்சுட்டு இங்க இருக்க முடியாது, ஃபாஸ்டா போய் ஆகணும், வாங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா படகு ஃபாஸ்டா எல்லாம் போகாது, அங்க பாருங்க படகுல இருந்து புகை வருது அப்படின்னு காமிச்ச உடனே என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் பெரிய எரிக்கல்லும் வந்துட்டு இருக்கு. நல்ல வேலையா அது மிஸ் ஆகி படகு மேல படாம பக்கத்துலயே விழுந்துருது. இருந்தாலும் அதோட வெளிச்சம் பவர் நெருப்பு இதெல்லாம் இவங்களால தாங்கவே முடியல. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு டாமுக்கு புரிஞ்ச உடனே குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவன் எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துட்டு இதை முதல்ல போட்டுக்கோங்க, என்ன நடந்தாலும் கடவுள் மட்டும் தான் நமக்கு துணை இருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லிட்டு அவரு கண்ட்ரோல் சென்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜூலியாவோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அதை எல்லாரும் நோட் பண்ணிட்டு அம்மா உங்களுக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் பேனிக் ஆறாங்க. இந்த பக்கம் டாமுக்கு காதுல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இருந்தாலும் அவரு விடாம எப்படியாவது சிக்னல் கிடைக்குமா தன் குடும்பத்தை காப்பாத்தலாமான்னு போராடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கேசிக்கு பயங்கரமான வாமிட்ட பெண்ணு மட்டும் தவிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா படகு அப்படியே உருட்டி விட்டா எப்படி இருக்கும் அப்படி பயங்கரமா குலுகுது. பேரும் பேனிக் ஆகி மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. என்னாச்சுன்னே தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு படகுல காட்டுறாங்க. மொத்த பேரும் மயக்கத்துல அந்த படகுக்குள்ள கண்ணா பின்னான்னு விழுந்து கிடப்பாங்க. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா படகு முழுக்க சின்ன பின்னமா இருக்குங்க. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க பொறுமையா வெளியில வந்து பாக்குறாங்க. படகுக்குள்ள கல்லு மீன் பாசி இதெல்லாம் கிடக்கு. பாதி படகு உடைஞ்சிருக்கு. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க கடல்ல இருந்த தண்ணி எல்லாம் காணும், அதுக்கு பதிலு பாறைகளும் மணலும் மட்டும்தாங்க இருக்கு. அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறாங்க. மொத்த கடலும் ஒரே செகண்ட்ல வத்தி போனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பொட்டு தண்ணிய கூட காணும். அதை பார்த்துட்டு டாமோ இத நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த துருவங்கள் மாறினா இது மாதிரி ஆகுமா, 7000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு தடவை மாறிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேசிக்கு சரியான அழுக. அப்ப நிலத்துல இருந்தவங்க மொத்த பேரும் செத்து போயிருப்பாங்க இல்லையா, ஆடம் மட்டும் உயிரோடவா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறா. இந்த பக்கம் என்னங்க சொல்றீங்க, அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிருவோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜூலியா பயங்கரமா பேனிக் ஆகி அவ ஃபீல் பண்ண நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இது மாதிரி நடந்திருக்கான், ஆனா உண்மையா என்னன்னு தெரியல, என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல, யாரோ குழம்பாதீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் சென்டருக்கு கால் பண்ணி யாராவது நம்ம சிக்னல்ல வராங்களான்னு பாக்கலாம். நம்ம படகு மாதிரி நிறைய படகு மிதந்துட்டு இருந்திருக்கும். சோ யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னுக்கு வரலாம், அதனால எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தையே அமைதிப்படுத்திட்டு இவரும் ஏதாவது சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு. இவரு நினைச்ச மாதிரியே சிக்னலும் கிடைக்குது. நோவான ஒருத்தர் இன்னொரு படகுல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ண என்ன ஏதுன்னு அந்த படகை நமக்கு காட்டுறாங்க. அது ஒரு நீர்மூழ்கி கப்பல்ங்க. டாம் அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரோட கப்பல்ல யாருமே பொழச்சு இல்ல, நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். சோ என்னோட ஆராய்ச்சி படி இப்ப நடந்தது துருவ மாற்றங்கள், அதாவது தென் துருவமும் வட துருவமும் சைமல்டேனியஸா மாறி போச்சு. ஒரே நேரத்துல இது அங்க போச்சா அது இங்க வந்துருச்சான். சோ அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், கடல் மொத்தமும் நிலத்துக்கு போயிரும், நிலம் கம்ப்ளீட்டா
அழிஞ்சு போயிடும் இல்லையா. கடல் இருந்த இடத்துல பாலைவனம் மட்டும்தான் இருக்கும். தண்ணி இல்லைன்னா அங்க இருக்கிற மண்ணெல்லாம் காஞ்சி போய் பாலைவனம் மாதிரி தானே இருக்கும். சோ அதே நிலைமை தான் இப்போ உருவாயிருக்கு. ஆனா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஒரு வாரத்துல போன தண்ணி திரும்பவும் வருமா. அதாவது சுனாமியை விட பல மடங்கு ஆபத்தான ஒரு ஃபோர்ஸோடு வரும். படகுல எல்லாம் இருந்து உங்களால பிழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நோவா சொன்ன உடனே தயவு செஞ்சு எங்க 2 பிள்ளைங்களை மட்டும் உங்களோட நீர்மூழ்கி கப்பல்ல காப்பாத்தி கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஜூலியாவும் எங்க 2 பேரும் அந்த நீர்மூழ்கி கப்பல்ல வரணும்னு நாங்க ஆசைப்படல, பட் எங்க குழந்தைங்களை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சினோன்னா அவரும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சீக்கிரமா வந்து சேருங்க, ஒரு வாரத்துக்குள்ள திரும்பவும் போன கடல் திரும்ப வந்துரும், பல மடங்கு ஆபத்தோட வரும் அப்படிங்கறத திரும்பவும் மென்ஷன் பண்ணிட்டு அவர் இருக்கிற லாட்டிடியூட் லாங்கிடியூடோட நம்பர்ஸ் கொடுத்த உடனே இவங்களும் மேப்ல நோட் பண்ணி பாக்குறாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 3 நாள் நடந்து போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரத்துல அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறத இவங்க நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நோவா கிட்ட நாங்க சீக்கிரமா வந்து சேர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது, அதனால இன்னைக்கு நைட் நம்ம கிளம்ப வேண்டாம், இந்த படகுலயே ரெஸ்ட் எடுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு 3 நாளைக்கு தேவையான சாப்பாடு முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு பசங்கள்கிட்டயே சொல்லிடு, காலையில விடியறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புனாதான் சூரியன் வர்றதுக்குள்ள நம்மளால கொஞ்சம் தூரம் நடக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிடுறாரு. அதே மாதிரி இவங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நல்லா தூங்கிடுறாங்க. மறுநாள் காட்டுறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் பென் சும்மா இல்லாம அவன் பர்த்டேக்கு வாங்கின மொத்த பலூனையும் கட்டி பறக்க விட்டுட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்னு கேட்ட உடனே அப்பா இந்த பலூனை பார்த்துட்டு இங்க சர்வைவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்மள பார்க்க வருவாங்க இல்லையா, நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு புத்திசாலித்தனமா காரியத்தை பண்ண மாதிரி அந்த இடத்துல அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க கிளம்புறதுக்கான ஆயத்த பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தர் நடந்து வர்றது தெரியுதுங்க. என்ன ஏதுன்னு டாம் வந்து வெளியில பார்க்கும்போது ஒரு நாயும் கூட வருது. சரி அவன் தள்ளாடி வந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் படகுல இருந்து ஒரு வாட்டர் கேனை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் அதை குடிச்சிட்டு இவர் பேசுறதுக்கு அவரால் ரெஸ்பான்ஸே பண்ண முடியல. அவர் பேசுற லாங்குவேஜ் வேற, இவரால அவர் பேசுறத புரிஞ்சுக்க முடியல. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வாட்டர் கேன்ல இருக்க தண்ணிய பாதி குடிச்சிட்டு திடீர்னு வாட்டர் கேனால டாமோட மூஞ்சிலே அடிப்பானா. அதுல நில குழஞ்சு டாம் கீழே விட வந்தவன் கையில ஒரு கூர் ஈட்டி மாதிரி கத்தி மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதாலே கொஞ்சம் கூட பார்க்காம குத்திய கொன்னுறான். அத தூரத்துல இருந்த ஜூலியா பார்த்துட்டு கதறுவா பாருங்க. fraction of secondல டாம் உயிரோட இல்ல. என்ன பண்ண இந்த குடும்பம்? அத பார்த்துட்டு கிட்டக்க வந்தவ கொடூரமா நடுங்கி போய் பதறி போய் என்ன பண்ற, ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல இந்த சமயத்திலயும் கேசி பாருங்க காதுல ஹெட்செட் போட்டுட்டு அவ பாட்டுல பாட்டு கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூலியா கத்திக்கிட்டு ஓடி வரது கூட அவளோட காதுல கேட்கல. இவ பதறி போய் ஓடி வர பின்னாடி நின்ன ஸ்ட்ரேஞ்சரோ அவன் கையில வச்சிருந்த ஈட்டி எடுத்து இவ மேல தூக்கி எறிறான். அதுல இவளோட ஷோல்டர்ல பயங்கரமா கிழிச்சிடுது. பதட்டத்தோட படகுல ஏறி கடகடன்னு கேசி கூப்பிடுறா. அந்த சமயத்துல எல்லாரும் அதை பார்த்துட்டு உடனே கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடுறாங்க. என்ன பண்றது, இந்த 2 குழந்தைங்களை உயிரோட காப்பாத்தணும். அங்க இருக்கிற கதவுகளும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, அது ஒரு போட் இல்லையா. சோ 2 குழந்தைகளையும் சோஃபா கட்டியில படுக்க வச்சுட்டு கையில பிளார் கன் மட்டும் கொடுத்துடுறா. இங்க பாருங்க ரொம்ப ஆபத்துன்னா இத வச்சு அவனை சுட்டு கொன்னுடுங்க, எந்த ஒரு சத்தமும் இல்லாம இதுக்குள்ள அமைதியா படுத்துக்கோங்கன்ட்டு அவ கடகடன் பாத்ரூம்க்கு போய் அவளோட காயங்கள்ல பிளாஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. வெளியில நின்ன ஸ்ட்ரேஞ்சரோ கதவை பயங்கரமா அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கான். இவ ஒரு கத்திய மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனோ ஸ்ட்ரெயிட்டா போய் கிச்சன்ல ஏதோ ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட்டபடி எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா போய் தேடி பாக்குறான். அந்த கேப்ல படகுல ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்குங்க. அது வழியா அவ தப்பிச்சு படகை விட்டு வெளியில குதிச்சிடறா. அங்கிருந்து அவ தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த நாய் வந்து இவளை பார்த்து பயங்கரமா குலைக்குது. என்ன பண்றது, அந்த நாயின் கூட பார்க்காம கருணையே இல்லாம கொன்னுடுறா. வேற வழி இல்ல, குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும் இல்லையா. அது சாகும் போது ஒரு சவுண்ட் போட்டுட்டு சாகும் இல்லையா, அந்த சவுண்ட கேட்டுட்டு இவனும் மேல இருந்து எட்டி பாத்துறான். அவன் எட்டி பார்த்துட்டு இந்த பக்கம் நாயை வந்து பார்க்க வர இவளோ படகுக்கு பின்னாடில இருந்து திரும்பவும் படகு மேல ஏறி ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்கும் அது வழியா படகுக்குள்ள வந்துடுறா. வந்தவ ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்குள்ள என்ட்ரியாவ பாருங்க. அந்த சமயத்துல அவன் இவளுக்கு எதிர்பார்க்காம வந்து பயங்கரமா போட்டு தாக்கி அவளை கொடூரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கத்தி எடுத்து அவனை குத்தலான்னு பார்த்தா இந்த 2 குழந்தைகளும் சோஃபா கடியில இருந்து பதட்டத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அவளை செம்மையா அடிச்சுட்டு கழுத்தை புடிச்சு பயங்கரமா நெரிச்சு கொன்னுகிட்டு இருப்பான். அத பாத்துட்டு இருந்த கேசியால தாங்க முடியாம சோஃபா ஓபன் பண்ணிட்டு டே இங்க பாடுறா அப்படின்ற மாதிரி கத்துனோடனே அவ கையில பிளார் கன். அவ்வளவுதான், அவனை பார்த்து ஷூட் பண்ண உடனே அவனும் நிலத்தடி மாதிரி கீழே விழுந்துறான். ஆனா அந்த படகே பத்தி எரிய ஆரம்பிக்குது. என்ன பண்றது, உடனே சடனா அங்க இருந்து அவங்க எஸ்கேப் பண்ணி ஆகணும். பென்னோ குடுகுடுன்னு படகை விட்டு ஓடி போய் அவங்க அப்பா பார்த்து கட்டி அழுதுட்டு இருக்கான். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் தங்களால எவ்வளவு பொருட்களை எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. பட் அம்மாவோ குழந்தைகளுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதுக்காக அவ தேடிட்டு இருக்கும் போது அதை கேசி பார்த்துட்டு முதல்ல வாங்கம்மா, அவனை விட்டுட்டு வாங்கம்மா, இந்த படகை விட்டு போலாம், இல்லன்னா இந்த படகு
வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவ பதட்டத்துல கத்த கிடைச்ச ஒரே ஒரு வாட்டர் கேனை மட்டும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் தப்பிச்சு தன்னோட தம்பி கிட்ட ஓடி வராங்க. அவனும் அப்பாவை பிடிச்சிட்டு கட்டி அழுதுட்டு இருக்கான். எல்லாரும் அந்த இடத்துல சோகமா இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா படகு டமால்னு வெடிக்க அவன் ஒழிஞ்சான்னு பார்த்தா அதான் இல்ல, திரும்பவும் இவங்களை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க அப்பா இறந்து போன அப்பா கூட கூட இருக்க முடியல. அங்கிருந்து தப்பிச்சு பதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாறை இடுக்கல தண்ணி எல்லாம் கொட்டிட்டு இருக்கு. ஆனா அது நல்ல தண்ணியா என்னன்னு தெரியல. அவங்க கையில இருக்க வாட்டர் கேன்ல இருக்க தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு எந்த வழியா போகணும் அப்படின்ற மாதிரி இவ மேப்பை செக் பண்ணிட்டு இருக்கும் போது கேசி சும்மா இல்லாம நீ பலூனை கட்டி பறக்க விட்ட இல்லையா, அத பார்த்துட்டு தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பென் ஆல்ரெடி அங்க இருக்க பாறைகள்ல தலை வச்சு அதை ஃபீல் பண்ணி ரொம்பவும் கில்ட்டி ஆறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவோ இல்லடா நீ காரணம் இல்ல, நீ யதார்த்தமா நல்லது பண்ணணும் தான் பண்ண, பட் அதை பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வருவான், இப்படியான ஆபத்தை நமக்கு கொடுப்பான்னு முன்கூட்டியே தெரியுமா, இல்ல இல்ல அதனால நீ எதுக்கும் வருத்தப்படாதன்ற மாதிரி அவனை ஆறுதல் படுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா போற வழியெல்லாம் நிறைய மீன் எல்லாம் செத்து கிடக்கு. அதுல ஹேமர் ஹெட் ஷார்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடக்கும். அதோட பல்ல போய் பென் செக் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்றா, அவன் வர மாதிரி இருக்கு, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு இவங்களும் கையில வச்சிருக்க லென்ஸ் வழியா பாப்பாங்க. அவனும் இவங்கள விடாம துரத்திட்டு இருக்கான். ஒரு வித வெறியோட துரத்திட்டு வந்துட்டு இருப்பான். இவங்களும் அங்கிருந்து பதறி போய் ஓடுறாங்க. ஓடுற வழியெல்லாம் சதுப்பு நிலமா நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் மதந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அது மட்டும் இல்ல அங்க கடக்குற தண்ணி கூட நல்லா இல்ல, பெரிய பெரிய திமிங்கல் எல்லாம் அழுகி போய் கிடக்கு. அதோட குடல்லாம் வெளியில வந்து கிடக்கும் பாருங்க. அதே சமயத்துல இந்த ஊர் உலகத்துல யூஸ் பண்ண மொத்த பிளாஸ்டிக்கும் கடல்ல அடிச்சுட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கரை ஒதுங்கி இருக்கிறத பார்த்தா இவ்ளோ பிளாஸ்டிக்கான்ற மாதிரி இருக்கும். சரின்னு கொஞ்சம் தூரம் போறாங்க. அவங்களால எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும். அதனால கையில இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா பொட்டு தண்ணி இல்ல, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தண்ணியையும் பென்னு கிட்ட கொடுத்துட்டு நான் அப்பவே சொன்னல்லடி இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலான்னு, எப்படி 3 நாள் சர்வே பண்றது, அவசரமா வா வா வான்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்ட, நீ அந்த நேரத்துல ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி புடிச்சிருக்கலாம் இல்லையா, கத்த மட்டும் தாண்டி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அம்மா பொண்ணை திட்ட, பொண்ணு அம்மாவை எதிர்த்து பேச, இப்படியே அந்த இடத்துல வாக்குவாதம் முத்தி போகுது. சரி வா நம்ம கத்துறதுல அவன் இங்க வந்துருவான் போல இருக்குன்ட்டு அங்கிருந்து பதட்டத்தோட திரும்பவும் ஓடிட்டு இருக்காங்க. ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குங்க கடலே. இதுல அங்கங்க மீன்லாம் செத்து கிடக்கும் இல்லையா, அதுல பயங்கரமான ஸ்மெல் வேற. சோ வானத்துல பறந்துட்டு இருந்த பிளைட் கூட தீ பிடிச்சி கருகி போய் கீழே கிடக்கும். வேற வழி இல்ல, இன்னைக்கு நைட் பொழுதும் போச்சு, எங்கேயாவது தங்கி ஆகணும். அந்த பிளைட் நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா எரிஞ்சு போய் ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து நொறுங்கி போன பிளைட் மாதிரியே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரே நாள்ல இந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகி போய் கிடக்குது. வேற வழி இல்ல, அதுலயே தங்கலான்னு தங்குறாங்க. அவங்க கையில இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அங்க தங்கி இருக்கும் போது ஏசியோ சொல்லுமா, அப்பாவை நீ எப்ப முதல் முறையா மீட் பண்ண, எப்படி லவ் பண்ணீங்க, அந்த கதையை திரும்ப எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஆடமோட நினைப்பு வேற, அப்பா இறந்து போயிட்டாரு இல்லையா, அந்த ஃபீல்ட்லயே அவரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அவரு ஒரு டைவரா, மூச்சு பேச்சு இல்லாம இருந்தவருக்கு 3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் கண்முழிச்சு பார்த்தோன்னு பயங்கரமா அடிச்சாரு. அப்போ அடி வாங்கிட்டு தான் காதல ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன அடிக்கல, பக்கத்துல இருந்த டாக்டர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல எனக்காக காத்திருந்தாரு. அந்த ஒரு வாரம் அவர் கூட நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்த நாட்கள் இன்னைக்கு வரைக்கும் மனசுக்குள்ள எவர் கிரீனா இருக்கும். சோ அதை மட்டும் தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வருவாருன்னு எனக்கு கான்பிடென்ட்டே இல்ல. அவரோட வேலை விஷயமா அவர் வெளியில போயிட்டாரு. திரும்ப 6 மாசம் கழிச்சு என்ன பார்க்க வந்தாரு. என் கூட பறந்து வர ரெடியா அப்படின்னு கேட்க, அதுக்கு மேல என்ன வேணும் அவருக்கு, நான் இருக்க இடத்துலயே வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க, அதுதான் முடியாது இல்லையா, கடல் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன். சோ அந்த நேரத்துல அப்பா என்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு நீ திங்க் பண்ற அப்படின்ற மாதிரி கேசியை கேட்ட உடனே எவ்வளவு ஆபத்தான சுச்சுவேஷன்லயும் அதுக்கான வழி கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு, அதானம்மா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு அதே பிளைட்குள்ள தூங்கிடுறாங்க. நடுராத்திரி இருக்கும். திடீர்னு கேசிக்கு சுச்சா வர மாதிரி இருக்க பிளைட்டை விட்டு வெளியில பொறுமையா வந்து யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பயத்தோட சுச்சா போயிட்டு இருப்பா. அந்த சமயத்துலன்னு பார்த்து இந்த கில்லர் இவளுக்கு பின்னாடி இவளை அப்படியே குத்தி கொல்ல வர, அவ்வளவுதாங்க. அவங்க அம்மாவோ டக்குன்னு பாஞ்சு வந்து கையில வச்சிருந்த கத்தியாலே அதே இடத்துல பயங்கரமா வெறித்தனமா குத்தியே கொன்னுறா. அதோட மறுநாளும் விடியுது. எல்லாரும் அந்த பிளைட்டை விட்டு வெளியில வந்து செத்து போய் கிடக்குற அவனை பாக்குறாங்க. பட் அவங்க வெறும் கத்தியால மட்டும் தான் குத்தி கொண்டு இருப்பாங்க. அவனோட குடலே ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போகப்பட்டிருக்கும். முகம்லாம் அதஞ்சு போய் ஏதோ ஒண்ணு வந்து புறாண்டிட்டு போன மாதிரி இருக்குங்க. அதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. நம்மள தவிர இந்த இடத்துல வேற ஒரு கொடூர
கொடூரமான விலங்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அதுகிட்ட இருந்து நம்ம உஷாரா இருக்கணும். எப்படியாவது இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகலான்ட்டு கடகடன் நடந்து போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவனோட டெட் பாடியை காட்டுறாங்க. முகத்துல இருந்து நண்டெல்லாம் வெளியில வருங்க. எவ்வளவு தூரம் தண்ணியும் உணவும் இல்லாம நடந்து போக முடியும்? கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரி ஆயிடுறான். திடீர்னு இவங்க கூட தான் நடந்து வந்துட்டு இருப்பான். குடுகுடுன்னு ஓடுறான். டேய் பென் எங்க ஓடுற அப்படின்னு அம்மாவும் அக்காவும் பின்னாடியே துரத்திட்டு ஓடி வர இவன் போய் கடகடன்னு அங்க தேங்கி இருக்கிற குட்டை தண்ணியில மூஞ்ச வச்சு அப்படியே தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு தாகம். அம்மாவோ வேகமா ஓடி வந்த, டே இந்த தண்ணியை குடிக்காத, இதை குடிச்சினா இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமாயி சீக்கிரமா செத்து போயிடுவாடா, இது மாதிரி பண்ணாத, இதுல நிறைய ஜெர்ம்ஸும் பாக்டீரியாஸும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா போகும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இருந்து போன மீன்களோட அழுகுன உடம்பு அது இது எல்லாம் மிக்ஸ் ஆகி தேங்கி இருக்க தண்ணியில ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கும் போது பெண்ணால சுத்தமா நடக்க முடியல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் வந்து அடிக்கப்பட்டு கிடக்குதுங்க. அந்த பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் ஒன்னா எடுத்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி அவங்களே உருவாக்கிடுறாங்க. இவங்க அம்மா நர்ஸ் இல்லையா, சோ அவளோட பேக்ல கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பெண்ணுக்கு போட்டு விட்டுறா. அன்னைக்கு இதுக்குள்ளே படுத்து தூங்கலான்னு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஜூலியாக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்து வர மாதிரி இருக்க. டக்குன்னு அந்த டென்ட்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் என்ன ஏதுன்னு பாக்குறா. கருப்பா மேகங்கள்லாம் தரையோட நடந்து வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வர அந்த சத்தங்களும் அதிகமாகுது. வேகமா படு வேகமா ஓடி போய் அந்த டென்ட்ல இருக்க 2 பசங்களையும் எழுப்பி இங்க இருக்கிறதுக்கு ஏத்த இடமே கிடையாது, இருந்து முதல்ல ஃபாஸ்டா நம்ம ஓடி தப்பிச்சாகணும்ட்டு எல்லாரும் குடுகுடு குடுன்னு ஓடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா 2-3 கண்டெய்னர் கிடக்கு. அதுல ஒரு 3-4 பேர் ஏதோ குப்பையை பொறுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவங்களும் வேகமா ஓடி வரத பார்த்துட்டு அவங்கள நம்ம குரூப் கூட சேர்த்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்டெய்னருக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு துரத்திட்டு வருதுன்னு தெரிஞ்சு போயிடுது. வேற வழியில டக்குன்னு கண்டெய்னர் மேல 3 பேர் ஏறிறாங்க. என்ன ஏதுன்னு அப்பதாங்க நமக்கு காட்டுறாங்க. ஜயன்ட் சைஸ்ல இருக்க நண்டுகள்லாம் படையெடுத்து ஒன்னா வருமா. பட் கடைசியா ஜூலியா ஏறுவா இல்லையா, அவளோட கால்ல ஜயன்ட் சைஸ்ல இருக்க அந்த கொடூரமான நண்டுகள் வந்து கடகடன் கடிக்க ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவளால வலி தாங்க முடியாம மேலே ஏற முடியாது. நல்ல வேலையா கேசி அவளை மேல தூக்கி காப்பாத்திடுறா. கீழே பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், அதுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கு. சோ இவங்க கண்டெய்னருக்குள்ள போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே ஓட்டக்குள்ள போய் ஒண்ணா கடிச்சு கொல்ல பாக்குது. அவங்களும் கையில வச்சிருக்க துப்பாக்கியால சுட்டு சுட்டு பாக்குறாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல கீழே இருந்து சத்தமும் அடங்கி போயிடுது. அதான் செத்து போன எல்லாரையுமே அந்த ஜெயண்ட் சைஸ் நண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஜூலியாவோட காலுக்கு கட்டு போட்டுட்டு அந்த கண்டெய்னர் மேலேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்ல. கீழே வந்தா மொத்த நண்டும் இவங்கள பதம் பாத்துரும். மறுநாள் விடியுது. தூக்கத்துல இருந்து எழுந்து பாக்குற ஜூலியா பக்கத்துல 2 குழந்தைகளையும் காணோம். ஆனா பயங்கரமான புயல் அடிக்குது. அந்த புயல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூறாவளியா மாறுமா. ஜூலியாவோ பயங்கரமா பதறி போய் 2 குழந்தைகளையும் தேட ஆரம்பிக்கிறா. கூப்பிட்டு பாக்குறா. ஃபைனலா 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் எல்லாரும் கண்டெய்னருக்குள்ள போறாங்க. அந்த சமயத்துல அந்த கண்டெய்னருக்குள்ள இவங்களுக்கு இடம் கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, மொத்த பேரும் செத்து போய் கிடக்குறாங்க. பாதி உடம்ப காணுங்க. அங்க உட்காந்து வெடி மருந்து இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த நண்டு கடிச்சிச்சு இல்லையா அந்த இடத்துல வச்சு அவ தீ பத்த வைக்கிறா. ஏன்னா நண்டு கிட்ட எப்பவுமே பாக்டீரியா இருக்கும்னு நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அது கடிச்ச இடத்துல அது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. இவ ஆல்ரெடி நர்ஸுங்கிறதுனால வெளியில வந்து பாக்குறாங்க. அங்க நிறைய வாட்டர் கேன்ஸ்ல தண்ணி எல்லாம் இருக்கு. போதுமான அளவுக்கு குடிச்சிட்டு அவங்களும் கொஞ்சம் பேக்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து கன்னு புல்லட்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது அங்க ஒரு வயர்லெஸ் போனையும் எடுத்துடுறாங்க. டக்குன்னு இப்போதைக்கு நோவா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியல. மேப்பையும் மிஸ் பண்ணிட்டாங்க. போன் பண்ணா அவனும் போனை எடுத்துடுறான். பாருங்க, உங்களால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் 1 வாரத்துக்கு அப்புறம் சுனாமி வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆனா சீக்கிரமா வரப்போகுது. ஆனா எப்ப வரும்னு தெரியாது, இப்போட வரலாம். எவ்வளவு சீக்கிரமா உங்களால எங்களை ரீச் பண்ண முடியுமோ அந்த ரீச் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்ட உடனே அவனும் பிளார் கன்னை சுட்டு காட்டுறான். அந்த டைரக்ஷன்ல இவங்களும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 டே நடந்து போனா போதும் அவனை ரீச் பண்ணிடலாம். போகும்போது மணலா இருந்த இடம் எல்லாம் இப்ப பாறைகளா இருக்கு. அதுவும் காலை கிழிச்சு குத்துற பாறைகளா இருக்கு. அந்த சமயத்துல பென்னங்கன் திரும்பி பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வந்து ஒதுங்கி கிடக்குங்க. அதுல போய் சுவிட்சா போயிட்டு இருக்கான். டே சீக்கிரமா வாடா அப்படின்ட்டு அந்த பாறைகள்ல இவங்களும் பொறுமையா இறங்கி நடந்து போறாங்க. அதுவும் பயங்கர டேஞ்சரா இருக்கு. கடலுக்குள்ள இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அப்படி அவங்க சந்து பொந்தெல்லாம் பூந்து போகும்போது ஒரு இடத்துக்கிட்ட போறாங்க. பயங்கரமான ஸ்மெல்லு. நிறைய மீன் எல்லாம் செத்து போய் கிடக்கு. இந்த வழியா தான் போயாகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க போகும்போது தண்ணி எல்லாம் ஊத்துதுங்க. இவங்களும் பொறுமையா போறாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நண்டெல்லாம் பதுங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெயில்ல எப்பவுமே நண்டு வராது, இது மாதிரி பொந்துக்குள்ளதான் இருக்கும் இல்லையா. இவங்களும் அதை கிராஸ் பண்ணி போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷேக், அப்படியே பூமி அதிர்ற மாதிரி இருக்கு. அங்க இருக்க கல்லெல்லாம் திடீர்னு மேல இருந்து உருண்டு விழுமா. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு ஜூலியா 2 பசங்களையும் தள்ளி விட்டுறா. நல்ல வேலையா அவங்க மேல கல்லு பாறை எதுவுமே விழல. ஆனா இவளுக்கும் அவங்க
இவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய மலையே வந்து விழுந்த மாதிரி அப்படியே பிளாக் ஆயிடுது. எல்லார் மேலயும் மண்ணு கொட்டி கிடக்குங்க. இன்னும் அதிகப்படியான மண்ணெல்லாம் கொட்டிட்டு இருக்கு. அந்த சமயத்துல 2 பசங்களும் அம்மா எப்படியாவது கிளைம் பண்ணி மேலே ஏறி வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பா வரேன், நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 3 பேரும் இதே இடத்துல சாக வேண்டியதான், ஏன்னா கண்டிப்பா இங்க நண்டுகள் நிறைய இருக்கும், நீங்க அவர் எங்க இருக்காருன்னு போய் தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் பாறைகள்ல இருந்து ஏறி மேல பார்த்தா இந்த நீர்மூழ்கி கப்பலும் இருக்குங்க. குடுகுடுன்னு அங்க இருந்து ஃபாஸ்டா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த நோவான்னு சொன்னார் இல்லையா, அவரு இவங்களுக்காக உயிரை கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருப்பாரு. ஏன்னா இப்போ ஒரு கும்பலை பார்த்தோம் இல்லையா, அந்த கும்பல் இவரை பயங்கரமா தாக்கிட்டு குத்துயிருமா கொலையிருமா விட்டுட்டு போயிருக்கும். சோ அவர் கையில ஒரு கீ இருக்கும். அத கேசி கையில கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, எங்க அம்மாவை மட்டும் நான் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பட்டு வேகமா அங்கிருந்து ஓடி வரா. இவ கெஸ் பண்ண மாதிரியே நண்டுகள்லாம் தரம் மாதிரியே அப்படியே படை எடுத்து வந்துட்டு இருக்குங்க. இவளால சுட்டு கொன்னுகிட்டே இருக்கா, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தன்னோட கழுத்துல நிறைய புல்லட்ஸ் எல்லாம் போட்டிருப்பா, அதெல்லாம் எடுத்து லோட் பண்ணி திரும்பவும் சுட்டுட்டு இருக்கும் போது நல்ல வேலையா அந்த இடத்துக்கு கேசி வந்து, அம்மா இங்க பாருங்கம்மா, நான் மேலதான் இருக்கேன், உங்களால மேல கிளைம் பண்ணி வர முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இங்கதாமா இருக்கு, பக்கத்துல தாமா அவர் இருக்காரு, ஒரே செகண்ட்ல போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்களும் தட்டுத்தர மாதிரி மேலே ஏறி வராங்க. பின்னாடி நண்டெல்லாம் இவங்களை அப்படியே படை எடுத்து கொல்றதுக்கு வருமா. அப்பதான் லாங் ஷாட்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க, கொச்சன்னு ஆயிரக்கணக்கான நண்டுகள் அந்த நீர்மூழ்கி கப்பலை நோக்கி வரும். அந்த இடத்துல முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்த நோவாவை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகும் பாருங்க. ஒரு அனிமல் இழுத்துட்டு போற அளவுக்கு ஸ்பீட்ல இழுத்துட்டு போகும். சாதாரண நண்டு பண்ற காரியமா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இவங்க எல்லாரும் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லாக்கும் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த கண்ணாடி வழியா வெளியில பாப்பாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர வேண்டிய சுனாமி அப்படியே வந்துட்டு இருக்கும் பாருங்க. டாம் சொன்னார் இல்லையா, கடவுள் மட்டும்தான் நம்மள காப்பாத்தணும்ட்டு. கண்டிப்பா இவங்க 3 பேரையும் கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. இவங்க உள்ள வரத்துக்கும் சுனாமி வரத்துக்கும் கரெக்டா இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்து சீல் பெல்ட் எல்லாம் போட்டு டைட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஜூலியாவோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. கேசி வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. பெண்ணுக்கோ மயக்கம் தள்ளுது. இப்படியே அந்த நீர்மூழ்கி கப்பல் பயங்கரமா உருளுதுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த சமயத்துல ஜூலியாவுக்கு முதல்ல அந்த கப்பல் எப்படி உருண்டுச்சோ அந்த நினைப்பெல்லாம் வருது. டாமோட நினைப்பு வருது, படகு எரிஞ்ச நினைப்பு வருது, ஸ்ட்ரேஞ்சர் நினைப்பு வருது. அங்கேருந்து தப்பிச்சு எப்படியெல்லாம் ஓடி வந்தாங்களோ அதெல்லாம் நினைப்புக்கு வந்துட்டு போகுது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துக்கு போனவங்க திரும்பவும் கண்முழிச்சு பாக்குறாங்க. அதுவும் நீர்மூழ்கி கப்பல் இல்லையா, அன்பிரேக்கபிள் கிளாஸ் எல்லாம் இருக்கும். அந்த கிளாஸ் வழியா வெளியில பார்த்துட்டு பயங்கரமா பேனிக் ஆறாங்க. வேகமா அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா இப்போ இவங்க கடல்ல இல்லங்க, கடல் இவங்கள பயங்கரமா அடிச்சு குலுக்கி எடுத்துட்டு வந்து சுனாமியா மாறி அடிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கும் போல இருக்கு. இவங்க இப்ப நிக்கிறது கரையோரமா. வெளியில வந்து பாக்குறாங்க, உலகத்துக்குள்ள ஒரு ஈக்காக்கா கிடையாதுங்க. மொத்த உலகமும் அழிஞ்ச நிலையில கிடக்கு. இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க 3 பேரையும் கடவுளா பார்த்து கரை சேர்த்த மாதிரி நிலப்பரப்புக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த ஊரை பயத்தோட கட்டி அணைச்சபடி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படம் பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால உங்களோட பொன்னான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன படம் வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.